தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் தடையை மீறி போராட்டத்தில் ஈடுபடுவதற்காக நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் போராட்ட இடத்திற்கு வந்திருந்தார். காவலர்கள் ஏற்கனவே அனுமதி மறுத்திருந்த நிலையில் தற்போது அவரை காவல்துறையின் வாகனத்தில் ஏற்றக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரம் தொடர்பாக நாம் தமிழர் கட்சியினர் போராடுவதற்காக வள்ளுவர் கோட்டத்தில் குவிந்திருந்தார்கள். காவல்துறையினர் இதற்கு அனுமதி மறுத்திருந்தார்கள். மறுப்பையும் மீறி போராட்டக்காரர்கள் அங்கு குவிந்திருந்த நிலையில் தற்போது சீமானையும் அவர்கள் தடுத்து நிறுத்தி இருக்கிறார்கள். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், விவரங்கள் என்ன? நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானை தற்பொழுது காவல்துறை கைது செய்திருக்கிறார்கள். குறிப்பாக அனுமதியின்றி போராட்டம் நடத்த வந்த நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் கைது செய்யப்பட்டிருக்கார். ஏற்கனவே நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகள் எல்லாம் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில சீமானும் கைது செய்யப்பட்டிருக்கார். அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை நடந்த சம்பவத்தை கண்டித்து இன்றைய தினம் நாம் தமிழர் கட்சி சார்பாக போராட்டம் நடத்துவதற்கு அனுமதி கோரப்பட்டது. ஆனால் அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில தற்பொழுது இந்த தடையை மீறி ஆர்ப்பாட்டம் நடத்தும் என்ற சீமான் உட்பட நாம் தமிழர் கட்சியினர் கைது செய்யப்பட்டிருக்கார்கள். சீமானை ஊடகத்தை சந்தித்து செய்தியாளர் சந்திப்பு கூட காவல்துறை அனுமதி வழங்கவில்லை. தொடர்ந்து கைது செய்யப்பட்ட சீமான் திருமண மண்டபத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டிருக்கார். ஒரு ஜனநாயக முறைப்படி போராட்டம் நடத்த வந்த என்னை போராட்டம் நடத்த விடாமல் தடுப்பதாக சீமான் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். சீமான் காரை விட்டு இறங்குவதற்கு முன்பாகவே காவல்துறை அவரை கைது செய்திருக்கார்கள். அவரோடு வந்த நாம் தமிழர் கட்சியுடைய தொண்டர்களும் நிர்வாகிகளும் தற்பொழுது கைது செய்யப்பட்டு அழைத்து செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். ஏற்கனவே நூற்றுக்கணக்கான நாம் தமிழர் கட்சியினர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. 300க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டிருக்காங்க. வள்ளூர் கோட்டம் பகுதியிலேயே சீமான் கைது செய்யப்பட்டதால் ஒரு பரபரப்பான சூழல் நிலவுகிறது. கோகுல், இப்போ காவல்துறையினர் இந்த இடத்துல போராடுவதற்கு அனுமதி மறுத்திருந்தார்கள். அது குறித்த விவரங்கள் என்ன? இப்ப எவ்வளவு காவலர்கள் அந்த இடத்துல இருக்கிறாங்க? நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்துல கேட்டு நாம் தமிழர் கட்சி சார்பாக மனு அளிக்கப்பட்டது. ஆனால் இன்றைய தினம் புத்தாண்டு தினத்தை ஒட்டி காவல்துறையினர் பல்வேறு பாதுகாப்பு பணிகளை ஈடுபட வேண்டிய காரணத்தால் ஆர்ப்பாட்டத்திற்கு கூடுதலாக பாதுகாப்பு வழங்க முடியாது என்ற ஒரு காரணத்தை காட்டியும், அதே நேரத்தில் இன்றைய தினம் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்காக பொதுமக்கள் பல இடங்களுக்கு செல்ல வேண்டியது இருப்பதால் அதிக அளவில் கூட்டம் கூடும் என்பதால் சட்ட ஒழுங்கு பிரச்சனையோ போக்குவரத்துக்கு இடையூறாக இருக்கும் என்பதால் இந்த அனுமதியானது மறுக்கப்பட்டது. இந்த நிலையில அனுமதியை மீறி நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் உட்பட நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் இந்த போராட்டத்தை நடத்த முயன்றார்கள். காவல்துறையினர் போராட்டம் நடத்துவதற்கு முன்பாகவே தனித்தனியாக அவர்களை கைது செஞ்சிருக்காங்க. ஏறக்குறைய 100க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. சீமான் அவருடைய காரிலிருந்து இறங்குவதற்கு முன்பாகவே காவல்துறை அவரை கைது செய்து காவல்துறை வாகனத்தில் அழைத்து சென்றிருக்காங்க. 300க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பில் ஈடுபட்டிருக்காங்க. குறிப்பாக ஒரு இணை ஆணையர், 3 துணை ஆணையர்கள், 10 உதவி ஆணையர்கள் தலைமையில் இங்க போலீசார் குவிக்கப்பட்டிருக்காங்க. நாம் தமிழர் கட்சியுடைய தொண்டர்கள் சாலையில் வரும்போதே அவர்களை முன்னெச்சரிக்கையாக மறித்து அவர்களை காவல்துறையுடைய வாகனத்தில் வலுக்கட்டாயமாக ஏற்றக்கூடிய காட்சிகள் எல்லாம் பார்க்க முடிகிறது. காவல்துறையினருக்கும் நாம் தமிழர் கட்சியுடைய தொண்டர்களுக்கும் சில இடங்கள்ல சில தள்ளுமுழு சம்பவங்களும் நடைபெற்றது. சீமான் பேட்டி கொடுப்பதற்கு தனக்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை காவல்துறை வைத்தார். ஆனால் காவல்துறையினர் ஊடகத்தை சந்திப்பதற்கு கூட அனுமதி மறுக்காமல் அவரை காவல்துறையுடைய வாகனத்தில் ஏற்றி சென்று கைது செஞ்சிருக்காங்க. கோகுல், இப்போ இந்த போராட்டம் இது போன்ற இந்த தற்போது காவல்துறையின் கைது இந்த நிகழ்வை தொடர்ந்து அந்த பகுதியில் போக்குவரத்துல பாதிப்பு இருக்கிறதா? இப்ப கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நாம் தமிழர் நிர்வாகிகள் எல்லாம் எந்த திருமண மண்டபத்திற்கு அழைத்து செல்லப்படுகிறார்கள்? வள்ளுவர் கோட்டம் பகுதியில போக்குவரத்து பாதிப்பு எதுவும் இல்லை. போக்குவரத்தை சரி செய்யக்கூடிய பணியில போக்குவரத்து போலீசார் ஈடுபட்டிருக்காங்க. அதே நேரத்துல அந்த சர்வீஸ் சாலையில போராட்டம் நடைபெறக்கூடிய அந்த சர்வீஸ் சாலை முழுவதுமே போக்குவரத்துக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது. அங்க எந்த வாகனங்களும் அனுமதிக்கப்படவில்லை. ஏறக்குறைய 100க்கணக்கான நாம் தமிழர் கட்சியினர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில ஒவ்வொருவரும் தனித்தனியாக கைது செய்யப்பட்டிருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய பக்கத்தில் நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய திருமண மண்டபத்தில் அவர்கள் அடைத்து வைக்கப்பட்டிருக்கார்கள். பல இடங்களில் பிரிந்து நின்ற நாம் தமிழர் கட்சியினர் அங்கங்கே தேடி சென்ற காவல்துறையினர் கைது செய்யக்கூடிய காட்சிகளாக நாம் பார்க்க முடிந்தது. கைது செய்யப்பட்ட நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளுக்கும் காவல்துறைக்கும் இடையே வாக்குவாதம், தள்ளுமுழு சம்பவங்களும் நடைபெற்றது.
சீமானை கைது செய்ய விடாமல் நாம் தமிழர் கட்சியுடைய தொண்டர்கள் அவரை வழிமறித்து அவர் அந்த போராட்டத்தை நடத்த வேண்டும், அதே நேரத்தில் ஊடகத்தை சந்தித்து செய்தியாளர்களை சந்திக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையெல்லாம் வைத்த நிலையில காவல்துறை அதற்கு அனுமதி மறுத்தார்கள். அதனால் அவர்களுக்கிடையே ஒரு வாக்குவாதத்தோடு காவல்துறையினர் அவரை கைது செய்து சீமானை இங்கிருந்து அழைத்து சென்றிருக்கிறார்கள். தொடர்ந்து கைது செய்த நடவடிக்கையில காவல்துறை மேற்கொண்டு வராங்க. ஏற்குறைய 300க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு வராங்க. கோகுல், இப்போ நாம் தமிழர் கட்சி தரப்பிலிருந்து இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை தொடர்பாக இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படுவதாக இருந்தது. இந்த போராட்டத்திற்கான முக்கிய காரணமாக அவர்கள் தரப்பிலிருந்து என்ன நடவடிக்கை அப்படிங்கறத காரணமாக முன்வைத்தார்கள் நாம் தமிழர் கட்சியினர்? அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவிக்கு நடந்த அந்த பாலியல் வன்கொடுமை தொடர்பாக தான் இந்த சம்பவத்தை கண்டித்துதான் இந்த போராட்டத்தை நாம் தமிழர் கட்சியினர் முன்னெடுத்தார்கள். குறிப்பாக பெண்களுக்கு, மாணவிகளுக்கு கல்லூரி வளாகத்துல பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும், அதே நேரத்தில் இந்த சம்பவம் குறித்து ஒரு முழுமையான விசாரணை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையானது நாம் தமிழர் கட்சி சார்பாக வைக்கப்பட்டது. அதே நேரத்தில் எஃப்ஐஆரில் இருக்கக்கூடிய தகவல் எல்லாம் எப்படி வெளியாகியது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளை, பல்வேறு குற்றச்சாட்டுகளை நாம் தமிழர் கட்சியினர் முன்வைத்தார்கள். அதை கண்டிக்கும் வகையில் தான் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு நாம் தமிழர் கட்சியினர் நடத்துவதற்கு அனுமதி கேட்டிருந்தார்கள். அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில தன்னுடைய சமூக வலைதள பக்கத்துல நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள அனைவரும் வர வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகளுக்கு அழைப்பு விடுத்திருந்தார். பல தொண்டர்கள், நிர்வாகிகள் வந்தவனம் இருந்த நிலையில அவர்கள் வரும்போதே காவல்துறையினர் கைது நடவடிக்கையை மேற்கொண்டாங்க. குறிப்பாக இந்த வள்ளுவர் கோட்டம் பகுதியில ஏற்கனவே போராட்டம் நடத்துவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டதன் அடிப்படையில் தான் இந்த இடத்தை தேர்வு செய்து நாம் தமிழர் கட்சியினர் அனுமதி கேட்டு மனு அளித்ததாக தெரிவித்தார்கள். அதே நேரத்தில் இன்றைய தினம் புத்தாண்டு தினம் என்பதால் பொதுமக்கள் அதிக அளவில் இந்த சாலையை பயன்படுத்துவதற்கு வாய்ப்பு இருப்பதால் கூட்டம், அதாவது நீங்க குறிப்பிட்ட எண்ணிக்கையை விட கூடுதலாக தொண்டர்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, போக்குவரத்து பாதிப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது உள்ளிட்ட பல்வேறு காரணங்களை காரணமாக காட்டி இந்த அனுமதியானது மறுக்கப்பட்டது. நன்றி கோகுல், விவரங்களை வழங்கியமைக்காக.